எண்ணும் எழுத்தும். டேர்ம் 1 மாடியூல் 1 சக்சஸ்ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ண அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்போ மாடியூல் 2 நோ யோர் டைம் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு பார்க்கலாம். டே 1 ஸ்டார்ட்ஸ் வித் கிரீட்டிங்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு லைன்ல நிக்க சொல்லி நீங்க 2 கைகளையும் ஜாயின் பண்ணி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. இதையே ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய பார்ட்னர்ஸ் கூடயும் பிராக்டிஸ் பண்ண என்கரேஜ் பண்ணுங்க. இந்த கிரீட்டிங்ஸ் இந்த மாடியூல் முழுவதும் ரிப்பீட் பண்ணணும். இந்த மாடியூலுக்கான ஃபன் வித் இங்கிலீஷ்ல ஜம்ப் 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 ஆக்டிவிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆக்டிவிட்டிக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்க மாதிரி ஃப்ளோர்ல 3 பாக்ஸஸ் டிரா பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மிடில் பாக்ஸ் அதாவது டுடே பாக்ஸ்ல நின்னு 1 ஸ்டெப் பேக் ஜம்ப் பண்ணி எஸ்டர்டே அப்படின்னு ஷவுட் பண்ண சொல்லுங்க. அங்க இருந்து 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் ஜம்ப் பண்ணி டுடே அப்படின்னு ஷவுட் பண்ண சொல்லுங்க. அங்க இருந்து 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் ஜம்ப் பண்ணி டுமாரோ அப்படின்னு ஷவுட் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் பேக்வர்ட் ஜம்ப் பண்ணி எஸ்டர்டே டுடே டுமாரோ டுடே எஸ்டர்டே டுடே டுமாரோ டுடே அப்படின்னு உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஷவுட் பண்ணிக்கிட்டே ஜம்ப் பண்ண சொல்லுங்க. இந்த ஆக்ஷனை பண்ணும்போது எவ்வளவு ஃபாஸ்டா அவங்களால ஜம்ப் பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா இந்த ஆக்டிவிட்டியை பண்ண சொல்லுங்க. Surely they will enjoy this game. 1A large group activity introducing action words. இந்த ஆக்டிவிட்டி கிளாஸஸ் 4 and 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆனது. Look and do. இதற்கு தேவையான மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த வேர்ட் கார்ட்ஸை ஒரு பவுல்ல போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சர்க்கிள் நிக்க சொல்லி அந்த பவுல்ல சர்க்கிள்ல பாஸ் பண்ண சொல்லுங்க. நீங்க ஏதாவது மியூசிக்க பிளே பண்ணலாம் அல்லது கிளாப் பண்ணலாம். நீங்க மியூசிக்க ஸ்டாப் பண்ணும் போதோ அல்லது கிளாப்பிங்க ஸ்டாப் பண்ணும் போதோ எந்த ஸ்டூடெண்ட் கிட்ட அந்த பவுல் இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட் அந்த பவுல்ல இருந்து ஒரு வேர்ட் கார்டை எடுத்து அதற்கான ஆக்ஷனை பண்ண சொல்லுங்க. கிளாஸ் டு யூ பிரஷ் எவ்ரிடே அப்படின்னு கேட்க ப்ராம்ப்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் கிட்ட இப்போ when do you brush அப்படின்னு நீங்க கேட்க அதற்கான அந்த ஆக்ஷனை டெய்லி ஸ்டூடெண்ட் செய்யறதா இருந்தா ஸ்டூடெண்ட் ஐ பிரஷ் எவ்ரிடே அப்படின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரியே மற்ற ஆக்ஷன்ஸ்க்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் பிராக்டிஸ் பண்ணுங்க. 1B large group activity introducing present and past tenses. இந்த ஆக்டிவிட்டி கிளாஸஸ் 4 and 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆனது. பெல்மனிசம். இதற்கு தேவையான 2 sets of flash cards ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது முடிஞ்சதும் கிரிட்ல கொடுத்திருக்கிறத ஃபாலோ பண்ணி ஒர்க் புக் ஆர் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. That's all for day 1. Day 2 ஓட ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியா நம்ம day 1ல பண்ண ஃபன் வித் இங்கிலீஷ்ல இருந்த ஜம்ப் 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 ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போறோம். 2A circle time activity. Reinforcing present and past tenses using daily routine. இந்த ஆக்டிவிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 4 and 5 கானது. இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற மாதிரி பாக்ஸ் 1 and 2ல வேர்ட் கார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சர்க்கிள்ல உட்கார சொல்லுங்க. ஸ்டெப் 1 எவ்ரிடே அப்படின்னு எழுதியிருக்கிற வேர்ட் கார்டை எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷோ பண்ணி அந்த டேர்மை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த வேர்டு பிளாக் போர்ட்ல எழுதுங்க. ஸ்டெப் 2 பாக்ஸ் 1ல இருந்து ஒரு வேர்ட் கார்டை எடுத்து அதற்கான ஆக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ண சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரஷ். ஸ்டெப் 3 ஒரு ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு பாக்ஸ் 1ல இருந்து ஒரு கார்டு எடுத்து அவங்கள ரீட் பண்ண சொல்லிட்டு திரும்பவும் அந்த பாக்ஸ்லயே போட சொல்லுங்க. அவங்க செய்யற ஆக்ஷன் மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் அது என்ன ஆக்ஷன் என்ன வேர்ட் அப்படிங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க. இப்போ கிளாஸ் when do you wake up every day அப்படின்னு கேட்க என்கரேஜ் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் ஐ வேக் அப் at 6 AM every day அப்படின்னு ரிப்ளை பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. ஸ்டெப் 4 இப்போ நீங்க கிளாஸ பார்த்து when does he wake up அப்படின்னு கேட்க ஸ்டூடெண்ட்ஸ் he wakes up at 6 AM every day அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ண என்கரேஜ் பண்ணுங்க.
இந்த மாதிரியே எல்லா வேர்ட் கார்ட்ஸையும் ஆக்ஷன்ஸோட ரீட் பண்ண பிராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஸ்டெப் 1 ஃபார் பாஸ்ட் டென்ஸ். எஸ்டர்டே வேர்ட் கார்டை எடுத்து அந்த வேர்டை படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி போர்ட்ல எழுதுங்க. ஸ்டெப் 2, பாக்ஸ் 2ல இருக்கிற வேர்ட் கார்டை எடுத்து அதை ஆக்ஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை ரிப்பீட் பண்ண சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், woke up. ஸ்டெப் 3, ஒரு ஸ்டூடெண்ட்டை இன்வைட் பண்ணி ஒரு கார்டு எடுத்து படிக்க சொல்லுங்க. படிச்சுட்டு திரும்பவும் அந்த கார்டை பாக்ஸ்லயே போட சொல்லுங்க. இதற்கான ஆக்ஷனை அந்த ஸ்டூடெண்ட் செய்ய மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அது என்ன ஆக்ஷன் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டு when did you wake up yesterday அப்படின்னு கேட்க என்கரேஜ் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் I woke up at 6 AM yesterday அப்படின்னு ரிப்ளை பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. ஸ்டெப் 4, இப்போ when did he wake up yesterday அப்படின்னு நீங்க கேட்க ஸ்டூடெண்ட்ஸை he woke up at 6 AM yesterday அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ண என்கரேஜ் பண்ணுங்க. இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் கிளாஸ் 4 ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுடைய டெக்ஸ்ட் புக் பேஜ் 107 எடுக்க சொல்லுங்க. அதுல இருக்கிற let us know ஆக்டிவிட்டில verb forms எப்படி present and past tensesல சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கிளாஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணா போதும். இது முடிஞ்சதும் கிரிட்ல கொடுத்திருக்கிறத ஃபாலோ பண்ணி ஒர்க் புக் ஆர் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. That's all for day 2. Again, day 3 starts with fun with English. Day 1ல நம்ம பிராக்டிஸ் பண்ண ஜம்ப் 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 ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணி day 3 ஸ்டார்ட் பண்ண போறோம். 3A large group activity. Introducing the poem My Robot. This activity is for the students of class 4. இங்க கொடுத்திருக்கிற மாதிரியான வேர்ட் கார்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு வேர்ட் கார்டையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸை உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு ரோல 3 பேர் இருக்கிற மாதிரி நீக்க சொல்லுங்க. இப்போ ஸ்டூடெண்ட்டை அவங்க கிட்ட இருக்கிற வேர்ட் கார்டில் இருக்கிற வேர்டை சத்தமா படிக்க சொல்லுங்க. அவங்க வேர்ட் கார்டுக்கான ரைமிங் வேர்டு யார்கிட்ட இருக்கோ அவங்கள இவங்க கூட பேர் பண்ண சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட், ஜெஸ்ட், ரெஸ்ட். இவங்க 3 பேரும் முன்னாடி நின்னு அவங்களுடைய வேர்ட் கார்ட்ஸை சத்தமா படிச்சு காட்டணும். இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் கிளாஸ் 4 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய டெக்ஸ்ட் புக் பேஜ் 85 எடுத்து அதுல இருக்கிற மை ரோபோட் போயமை நீங்க ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷனோட ஆக்ஷனோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசைட் பண்ணி காட்டுங்க. ஸ்டூடெண்ட்ஸும் கரெக்டான ஆக்ஷனோட அந்த போயமை ரிசைட் பண்ற வர 3 or 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. ஃபைனலா அந்த போம்ல இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சர்க்கிள் பண்ண சொல்லுங்க. 3B circle time activity. Introducing the planets beyond the universe. This activity is for the students of class 5. Materials needed are label picture cards of Earth, Mars, Saturn, Jupiter, Uranus and Neptune. இப்போ ஒவ்வொரு பிக்சர் கார்டையும் அதோட நேம்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எர்த் பிக்சர் கார்டை காமிச்சு இட் இஸ் தி எர்த் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. இப்போ ஏதாவது ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்ல முன்னாடி நிக்க சொல்லுங்க. அவங்க 6 பேரையும் கிளாஸ் ரூம்ல கலைஞ்சு ஸ்கேட்டர் ஆகி நிக்க சொல்லுங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளானட்டோடைய பிக்சர் கார்டை கொடுத்து அதற்கான நேமையும் சொல்லுங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எர்த் பக்கத்துல நிக்க சொல்லி ஆக்ஷனோட ஐ ஃப்ளை ஃப்ரம் தி எர்த், ஐ ஃப்ளை ஃப்ரம் தி எர்த் அப்படின்னு சொல்லுங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வேர் டு யூ ஃப்ளை, வேர் டு யூ ஃப்ளை அப்படின்னு கேட்க சொல்லி ஐ ஃப்ளை டு மார்ஸ், ஐ ஃப்ளை டு மார்ஸ் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ண சொல்லுங்க. இப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வாட் கலர் இஸ் மார்ஸ், வாட் கலர் இஸ் மார்ஸ் அப்படின்னு கேட்க சொல்லி இந்த ஸ்டூடெண்ட் மார்ஸ் இஸ் ரெட், மார்ஸ் இஸ் ரெட் அப்படின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரியே டிஃபரெண்ட் பிளானட்ஸுக்கு எர்த்ல இருந்து மூவ் பண்ண சொல்லி இதே மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ண சொல்லுங்க. மற்ற பிளானட்ஸான சாட்டர்ன், ஜூபிட்டர், யுரேனஸ் அண்ட் நெப்டியூனுக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற ஹிண்ட்ஸ் யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் கிளாஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய டெக்ஸ்ட் புக் பேஜ் 85 எடுத்து அதுல இருக்கிற பிளானட்ஸோட நேம்ஸ் சர்க்கிள் பண்ண சொல்லுங்க. இது முடிஞ்சதும் கிரிட்ல கொடுத்திருக்கிறத ஃபாலோ பண்ணி ஒர்க் புக் ஆர் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. That's all for day 3. Day 4 starts with fun with English. நம்ம day 1ல பண்ண jump 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 ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணி day 4 ஸ்டார்ட் பண்ண போறோம்.
4A Song Time. Practicing the song The Robot. This activity is for the students of class 4. இங்க class 4 textbookல page 85ல கொடுக்கப்பட்டிருக்கிற My Robot poem நீங்க actionsோட recite பண்ண students ஒவ்வொரு லைனா உங்களுக்கு பின்னாடியே ரிப்பீட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் 4 குரூப்ஸா டிவைட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவை பாட ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ரிப்பீட் பண்ணுவாங்க. மற்ற குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் அதை லிசன் பண்ணி அதற்கான ஆக்ஷன்ஸை மட்டும் பண்ணுவாங்க. இந்த மாதிரியே மற்ற குரூப்க்கும் மற்ற 3 ஸ்டான்ஸாஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எல்லா 4 ஸ்டான்ஸாஸும் முடிச்ச பிறகு ஒவ்வொரு குரூப்பா வந்து ரிசைட் பண்ண சொல்லுங்க. மற்ற குரூப்ஸை ரிப்பீட் பண்ண சொல்லுங்க. 4B Song Time. Reinforcing the poem Beyond the Universe. This activity is for the students of class 5. Class 5 students அவங்களுடைய textbook page 85 எடுக்க சொல்லி அதுல இருக்கிற Beyond the Universe poem நீங்க actionsோட recite பண்ணுங்க. Students உங்களுக்கு பின்னாடியே ஒவ்வொரு லைனா ரிப்பீட் பண்ணட்டும். இப்போ கிளாஸ் 4 குரூப்ஸா டிவைட் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவை recite பண்ண ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. மற்ற குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் அதை லிசன் பண்ணி அதற்கான ஆக்ஷன்ஸை மட்டும் பண்ணுவாங்க. இந்த மாதிரியே மற்ற 3 பேராகிராஃப்ஸையும் மற்ற 3 குரூப்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 4 ஸ்டான்ஸாஸையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதும் ஒவ்வொரு குரூப்பையும் வந்து அவங்களுடைய ஸ்டான்ஸாஸை மட்டும் ரிசைட் பண்ண சொல்லுங்க. மற்ற குரூப்ஸை ரிப்பீட் பண்ண சொல்லுங்க. இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் கிரிட்ல கொடுத்திருக்கிறத ஃபாலோ பண்ணி ஒர்க் புக் ஆர் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. That's all for day 4. Next comes Rainbow Stars. இதுல இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபார்மேட்ல ஸ்டூடெண்ட்ஸை பேச என்கரேஜ் பண்ணுங்க. மாடியூல் 2ல இருக்கிற 4 டேஸ்க்கான ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்த்தோம். இத உங்க கிளாஸ்ல பண்ணும்போது உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு TNEE மிஷன் டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்க டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். Meet you all in the next module. Thank you.